ஹரி ஓம் ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நாள் பதிவுக்கு அப்புறம் இப்போ நம்ம திருப்பதி வெங்கடாஜலபதி தரிசனம் பண்ண வீடியோ, ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய நம்ம திருமலாவில் போய் திருப்பதி வெங்கடாஜலபதியை எப்படி பட்ஜெட்டில் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படிங்கிறக்கான வீடியோ பதிவு தான் இது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். எந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணோம், எங்கே ஸ்டே பண்ணோம், எங்கே சாப்பிட்டோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இதுக்கு சூஸ் பண்ணது சபரி எக்ஸ்பிரஸ். இந்த சபரி எக்ஸ்பிரஸில் ஈரோட்டிலேருந்து நம்ம ஜென்ரல் கோச்சில் தான் ட்ராவல் பண்ணோம். பார்த்திங்க அப்படின்னாவே தெரியும், அன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண அன்றைக்கி நார்மலான க்ரௌடு தான், ரொம்ப க்ரௌடு இல்லை. ஏறினோடனே உட்கார்றதுக்கும் இடம் நம்மளுக்கு கிடச்சிது. ட்ரெயின் நம்பர் 20630. இது ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் அப்படிங்கிறதுனால ஒரு 6 ஹவர்ஸ்லேயே நம்மளுக்கு திருப்பதியை ரீச் பண்ணிட்டோம். ட்ரெயின் உள்ளே பார்த்திங்கனாலும் நான் கம்பார்ட்மெண்ட்டை காமிச்சேன். ஒரு மோஸ்ட்லி ரொம்ப க்ரௌட் கிடையாது, லிபரலாக இருந்தது. ஏறினோடனே இடமும் கிடச்சிது. சீனரிஸ் எல்லாம் பார்த்துட்டே அப்படி கொண்டு போன ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு போயிட்டே இருந்தோம். ட்ரெயினில் ஒரு நல்ல ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ். டிக்கெட்டோட ரேட் பார்த்திங்கன்னா 160 rupees தான். திருவனந்தபுரம் டு செகேந்திராபாத் போகிற ட்ரெயின் சேலம் ஜோலார்பேட் வழியாக நம்மளுக்கு 6 ஹவர்ஸில் திருப்பதியை ரீச் ஆகிட்டோம். திருப்பதியில் அங்கே ஸ்டேஷனில் மச் க்ரௌட் எப்பயுமே இருக்கும், பட் இந்த டைம் லிபரலாக தான் இருந்தது. மோஸ்ட்லி அந்த டைமில் வேறு ஒரு ட்ரெயினும் பக்கத்து பிளாட்ஃபார்ம்லேயே வந்ததுனால போகிற லிஃப்ட்டில் பார்த்திங்கனாவே தெரியும் க்ரௌட் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸ்டேஷன்லேருந்து வெளியே வர்றதுக்கான ஓவர் பிரிட்ஜில் உங்களுக்கு டைரக்டர் போட்டிருப்பாங்க. ஸ்டேஷனுக்கு நேர் ஆப்போசிட்டில் உங்களுக்கு விஷ்ணு நிவாசம் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அதுக்கு போகிற வழி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஏரோ மார்க் போட்டு காமிச்சிருக்காங்க. அந்த வழியாக நீங்கள் போனீங்க அப்படின்னா ரோடை க்ராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டேஷன் கீழே வராமல் நீங்கள் ரோடை க்ராஸ் பண்ணிவிட்டு அந்த பக்கம் போகிற மாதிரி இருக்கும். கீழே ரோடு, மேலே ஓவர் பிரிட்ஜு. இந்த ஓவர் பிரிட்ஜை நம்ம க்ராஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் விஷ்ணு நிவாசம் அந்த காம்ப்ளெக்ஸ், அதாவது ஸ்டேஷனுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம் காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே நம்ம வந்துடுவோம். அந்த 12 மணியில் கூட திருப்பதியோட ரோடு ரொம்ப க்ரௌடாகவும், டாக்ஸிஸு எல்லாம் வந்து பேசஞ்சர்ஸை ஏற்றுறக்கு வெயிட் பண்ணிவிட்டு கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. திருமலா போகிறவங்களா வாங்க வாங்கன்னு சொல்லி நம்ம ஸ்டேஷன்லேருந்து வெளியே ரோட்டில் வராமல் மேலே ஓவர் பிரிட்ஜில் க்ராஸ் பண்ணி அந்த விஷ்ணு நிவாசம்குள்ளே வரப்போகிறோம். இதுதான் அந்த விஷ்ணு நிவாசம். இந்த விஷ்ணு நிவாசம்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோலேயே தெரியும், பின்னாடி கோபுரம் தெரியுது பாருங்கள். அந்த கோபுரம் தான் கோவிந்தராஜர் டெம்பிள். அந்த கோவிந்தராஜர் தான் திருப்பதியோட அண்ணா பலராமர் அப்படின்னு சொல்லலாம். திருப்பதியில் விழுகக்கூடிய உண்டியல் காணிக்கைகளெல்லாம் குபேரருக்கு படி அளந்தவர். அந்த படியை வைத்து சயன கோலத்தில் காட்சி தருவார். அவரை வணங்கிட்டு திருப்பதியை வணங்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்க ரூல்ஸ். இங்கே விஷ்ணு நிவாசம் ஃபுல்லாக இந்த அளவுக்கு க்ரௌடு, கால் வைக்கக்கூட முடியாத அளவுக்கு க்ரௌடு. ஹால் ஃபுல்லாகவே நிரம்பி வழிஞ்சிச்சு. நம்மளும் அங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேயே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கரெக்டாக 5 o'clock கோவிந்தராஜர் டெம்பிள், அந்த கோபுரம் தெரிஞ்சிச்சு இல்லைங்களா, அந்த மாட வீதியில் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், 100 to 200 meters தான் அந்த விஷ்ணு நிவாசத்தில் இருந்து அந்த கோவிந்தராஜர் டெம்பிளுக்கு. அப்போ தான் ஏதாவது உற்சவம் நடந்திருக்கும் போல். அந்த ரோடு ஃபுல்லாக வந்து பந்தல் போட்டிருக்கிறாங்க, கோடை காலம் மற்றும் உற்சவம் நடக்கிறதுனால. அதனால் பார்த்திங்கன்னா அந்த கோபுரம் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. அந்த கேப்பில் உங்களுக்கு இந்த வீடியோவில் அந்த கோபுரத்தை காமிச்சிட்ருக்கிறேன். அந்த சந்து வழியாக போயிட்டு
நம்ம கோவிந்தராஜர் டெம்பிளை அடைஞ்சிடலாம். கோவிந்தராஜர் டெம்பிளில் காலையில் 5:30க்கு சுப்ரபாத சேவா, 10 rupees தான் டோக்கன். லக்கேஜ் கவுண்டர் ப்ளஸ் மொபைல் கவுண்டர் அங்கேயே இருக்குது. இங்கே நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிறதுனாலும் இந்த இடத்துக்கிட்ட கோபுரத்தோட லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஃப்ரீயாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிறதுக்கு ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது, பண்ணிக்கலாம். நாங்கள் சுப்ரபாத சேவாக்கு உள்ளே போகிறதுக்காக மொபைலை வெளியவே வச்சுட்டு போயாச்சு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து மொபைல் அலௌட் இல்லை. பேக் ப்ளஸ் மொபைல்லாம் வெளியவே வச்சுட்டு போயாச்சு. உள்ள சுப்ரபாதம் சேவை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐயர் சுப்ரபாதம் பாடுவார். பாடி முதல் தரிசனத்துக்காக நம்மளுக்கு ஸ்க்ரீன் எடுத்து நம்மளை தரிசனம் பார்க்க வச்சு வெளியே அனுப்புவாங்க. நல்ல தரிசனம் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு வெளியே வந்தோன்னே கோபுரத்தை கிட்டையே ஆட்டோஸ் நிறையா வெயிட் பண்ணுறாங்க அலமேல் மங்காபுரம் போகிறதுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வாக்கபிளில் வந்தோம் அப்படின்னா திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 25 rupees கொடுத்தா அலமேல் மங்காபுரத்துக்கு வர்றதுக்கு பஸ்ஸஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நம்ம ஆட்டோ எடுத்தாலும் அதே அமௌண்ட்டு தான், 40 rupees to 30 rupees வரைக்கும் நம்ம பேரம் பேசுகிறத பொறுத்து அவங்களே கூட்டிகிட்டு வந்து அலமேல் மங்காபுரம் வரைக்கும் ட்ராப் பண்ணிவிடுவாங்க. பஸ் ஸ்டாண்ட் க்ராஸ் பண்ணி தான் வரும். மேலே ஓவர் பிரிட்ஜில் மேலே பஸ் போவோம், கீழே நம்ம ஆட்டோஸில் போவோம். ராமம் போட்டு அந்த வழி ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியும். நம்ம திருப்பதியில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல்ஸ் கொடுக்கும். ஒரு வழியாக நம்ம அலமேல் மங்காபுரம் ரீச் ஆக போகிறோம். இந்த லொக்கேஷன்ஸ் வந்துச்சுனாவே நீங்கள் ரீச் ஆகிறீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அங்கேயே போட்டில் திருச்சானூர் ரீச்டு, டெம்பிள் இந்த வழியாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏரோ மார்க்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். நம்ம ரீச் ஆகிட்டோம். இங்கே ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால இங்கே என்ன இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ தர்ஷன் 9 மணிக்கு தான் சொல்லிட்டாங்க. சுப்ரபாத சேவாஸ்க்கு 200 rupees டிக்கெட்ஸில் ரொம்ப க்ரௌட் அதிகமாகவும் இருந்தது. நம்ம ஃப்ரீ தர்ஷன் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறப்ப மாட வீதியில் 4 மாட வீதிகள்லையும் அன்னைக்கு
அதையும் முடிச்சுட்டு நம்ம ஃப்ரீ தரிசனங்கள்லாம் முடிச்சுட்டு நம்ம வெளியே வந்து லட்டு பிரசாதம் வாங்குகிற வழி தான் இது. நிறைய கடைகளில் நிறைய செல் பண்ணிட்டு இருந்தாங்க. லட்டு கவுண்டர் இங்கே வெளியே தனியாக இருக்குது. எவ்வளோ வேணும்னாலும் நம்ம லட்டு வாங்கிக்கலாம். 25 ரூபா ஒரு லட்டோட ரேட்டு. நிறைய ஷாப்ஸ் வெளியே லைனாக இருக்குது. இந்த கேட் வழியாக தான் நம்ம வெளியே வரணும். வந்து லட்டு பிரசாதம் வாங்கிட்டு வெளியே வந்துக்கலாம். க்ரௌட் அவ்வளோவா இல்லை. உள்ளே நம்ம தரிசனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கேட் 1ல் நம்மளுக்கு மொபைல் அண்ட் லக்கேஜ் சென்டர் இருக்குது. அங்கே நம்ம கொடுத்து டோக்கன் வாங்கிட்டு உள்ளே போய் தரிசனம் முடிச்சுட்டு வந்துக்கலாம். வெளியே வந்தால் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அலிப்பிரி வர்றதுக்கு அல்லது திருமலா போகிறதுக்கு ரெண்டுக்குமே இருக்குது. நம்ம இந்த டைம் ஃபுட்பாத் வழியாக நடந்து தான் போக போகிறோம். 2 வழி இருக்குது. ஒன்று அலிப்பிரி, ஒன்று ஸ்ரீவாரிமெட்டு. அலிப்பிரிங்கிறது 7 மலை ஏறி தரிசனம் பண்ணுறது. ஸ்ரீவாரிமெட்டுன்றது லாஸ்ட்டு மலைக்கு மலையை சுற்றி போய் கீழே விட்டுருவாங்க. ஒரு மலையை மட்டும் ஏறுறது. நம்ம அலிப்பிரி வழியாக தான் நடந்து போகிறோம். அதுக்கு முன்னாடி அடிவாரத்தில் இருக்கக்கூடிய நம்ம அடிவாரம் வந்துட்டோம். அடிவாரத்தில் இப்போ நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய சிவன் டெம்பிள் இருக்குது. அங்கே ஒரு பார்க்கும் இருக்குது. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்தாலும் சரி, ஆட்டோ பிடிச்சாலும் சரி 20 ருபீஸ் தான் ஒருத்தருக்கு அலமேல் மங்காபுரம் டு இந்த அலிப்பிரியோட அடிவாரம் வர்றதுக்கு. அடிவாரத்தில் தான் இந்த சிவன் டெம்பிள் இருக்குது. இங்கே தரிசனம் முடிச்சுட்டு இங்கேருந்து நம்ம நடக்க ஆரம்பிச்சிடலாம். லக்கேஜ் சென்டர்ஸும் இங்கே இருக்குது. ஒரு குட்டி பார்க் மாதிரி இருக்கும். டெம்பிளில் ஒரு அருவி இருக்கும். அருவியில் தண்ணி கொட்டும். சிவன் டெம்பிள் தான் இது. அருவி கொட்டி இந்த குளம் நிறைஞ்சு இந்த பக்கம் ஆறா ஓட ஆரம்பிக்கும். இப்போ நம்ம தரிசனத்துக்காக உள்ளே இருந்து இதை கவர் பண்ணோம். இதான் அந்த சிவன் டெம்பிள். கபில தீர்த்தம் அப்படின்ற சொல்கிற இடம் தான் இது. கபில தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. முடிச்சுட்டு நம்ம அங்கேயே அடிவாரத்துக்கிட்ட கருடர் சிலை, இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய கருடர் சிலை இருந்துச்சு அப்படின்னா அதான் நம்மளுக்கு லேண்ட்மார்க், ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த கருடர் சிலை தான் வந்துட்டு மலை மேலே நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கக்கூடிய இடம் அலிப்பிரி அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். அங்கே லக்கேஜ் கவுண்டர் இருக்குது. கீழே கொடுத்து நம்ம டோக்கன் வாங்கிட்டோன்னா ஃப்ரீயாகவே லக்கேஜை மேலே கொண்டு வந்து கொடுத்துடுவாங்க. வெளியே கொப்பரை நிறைய விட்டுட்டு இருப்பாங்க. இந்த வே தான் ஆர்ச் மாதிரி போட்டு கூட ஃபுட்பாத் டிஸ்டன்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கோம். சாமி கும்பிட்டு எல்லோரும் அங்கே கொப்பரை உடைச்சிட்டு இந்த மாதிரி ஏறி போகிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் நிறைய வேண்டுதல் வச்சுருப்பாங்க. கற்பூரம் ஏற்றிட்டே வருவாங்க, மஞ்சள் குங்குமம் வச்சுட்டே வருவாங்க. அதனால தான் ஸ்டெப்ஸ் எல்லாம் இந்த கலரில் இருக்குது. ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு கோபுரங்கள் இருக்கும். மைசூர் கோபுரம் அந்த மாதிரி இருக்கும். அவரோட அவதாரங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி அவதாரம் இருக்கும். அன்னதானம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், திருப்தியான அன்னதானம்.
மோர், பால் எல்லாமே கொடுப்பாங்க. வழிநெடுக ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்கும், வாட்டர்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கும். மேலே ஃபுல்லாக ரோப்ஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக நம்மளால் நடந்து போக முடியும். அங்கங்கே போர்ட் கொடுத்து எத்தனை ஸ்டெப்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதும் இருக்கும். ஒரு மலை ஃபுல்லாக வெறும் ஸ்டெப்ஸாகவே ஏறுவோம். க்ரௌட் இல்லை, 2 பக்கமும் உக்காந்து போகிற அளவுக்கும் ஸ்டெப்ஸ் காலியாக இருக்கிற மாதிரியும் தான் இருந்தது. ஒரு ஸ்டேஜ் நம்ம போனதுக்கப்புறம் ஒரு சங்கு சக்கர ராமம் வரும். இவர் பாருங்கள், சில்லற காசை மூட்டையாக கட்டி காணிக்கையாக அதை தலையில் சுமந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாரு. காளி கோபுரம் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபுல்லாகவே இந்த மாதிரி பேத் நடந்து போகிற மாதிரியான மலைகள் தான் இருக்கும். அங்கே இங்கே போர்டும் வச்சுருப்பாங்க, நம்ம எவ்வளோ தூரம் கவர் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு. வைல்ட் அனிமல்ஸ் எந்த அனிமல்ஸாக இருந்தாலும் ஃபீட் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபீட் பண்ணோம் அப்படின்னா ஃபுட்டுக்காக அது திருப்பி நம்மளே அட்டாக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம காளி கோபுரம் ரீச் ஆனதுக்கப்புறம் ஃபுல்வே இந்த மாதிரியே தான் இருக்கும். 2 பக்கமும் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே ஸ்லோப்பிங்காக நடந்து போயிட்டுருக்க மாதிரியே இருக்கும். 2 பக்கமும் இந்த அனிமல்ஸ் எல்லாம் வரதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்க. இதுதான் லாஸ்ட் மலை, பிரார்த்தனை மலைன்னு சொல்லுவாங்க. 7வது மலை. பாருங்கள், உங்களுக்கே தெரியும், முட்டி போட்டு அவங்களோட பிரார்த்தனையை நிறைவேற்றுறதுக்காக நடப்பாங்க. இவ்வளோ தூரம் காலில் நடந்து வந்தாங்க. இதுக்கப்புறம் முட்டி போட்டு நடப்பாங்க. இங்கேயும் கொப்பரைகள் படைக்கப்பட்டு 7வது மலை லாஸ்ட்டாக நம்ம ரீச் ஆனதுக்கப்புறம் மேலே நார்மலாக 4 hours உட்காந்து மெதுவாக வந்தாவே லக்கேஜ் கவுண்டர் இருக்கும். நம்ம கொடுத்த லக்கேஜை டோக்கன் கொடுத்து நம்ம லக்கேஜை நம்ம திருப்பி கலெக்ட் பண்ணிக்கலாம். லக்கேஜ் சென்டர்னு அங்கேயே போர்டும் வச்சுருப்பாங்க. பக்கத்துலேயே நம்மளுக்கு மாதவ நிலையம்னு இருக்குது. அங்கே நம்ம லக்கேஜஸ்லாம் வச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே அன்னதானம் கொடுக்குறாங்க. சாப்பிட்டு பொறுமையாக தரிசனத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. சர்வ தரிசன டோக்கன் கீழே ப்ரொவைட் பண்ணலை. மேலே டைரக்ட் க்யூ தான், அதனால டைரக்ட் க்யூக்கு நம்ம வந்தாச்சு. க்யூ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 hours. அங்கே மேலே தெரியுது பாருங்கள், அந்த வழியாக கீழே இந்த பிரிட்ஜில் ஏறி திருப்பி கோவில்கிட்ட வர்றதுக்கு இதுவே ஒரு கிரிவலம் மாதிரியோ அல்லது ஒரு கோவிலையோ ஒரு 2-3 டைம் ரொட்டேட் பண்ண மாதிரியோ பயங்கரமாக இருந்தது. ஈவன் ஒரு 7 o'clock க்யூவில் நின்று மறுநாள் விடிய காத்தால் 6 o'clock வரைக்கும் க்யூ மூவ் ஆகிட்டே தான் இருந்துச்சு. பெட்டர் நீங்கள் 300 rupees டோக்கனில் புக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா 2 months ப்ரியராக தரிசனத்துக்கு 300 rupees புக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டர். 4 hours தரிசனம் பார்த்துட்டு வரலாம். இது அரௌண்ட் 12 hours இந்த லைன்லேயே வந்துட்டு இருந்தோம். ஸ்டாப் பண்ணி ஒரு வழியாக உள்ளே அலோடு இல்லை மொபைல். அதனால் மொபைல் கலெக்ஷன் சென்டர் உள்ளுக்குள்ளேயே இருக்கும். அங்கே நம்ம அதை கொடுத்துட்டு டோக்கன் வாங்கிட்டு தரிசனம் முடித்து வெளியே வந்துட்டோம். வந்தால் வெளியவே டைரக்ஷன் போட்டிருக்கிறாங்க மொபைல் கலெக்ஷன் சென்டருக்கு. அங்கே மொபைல் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு உங்களுக்கு இந்த வியூவை காமிக்கிறேன். தரிசனம் முடிச்சுட்டு இங்கே கொப்பரை வச்சு சாமி கும்பிடுவாங்க கோபுரத்துக்கு நேராக. அங்கேருந்து தான் உங்களுக்கு இதை கவர் பண்ணியிருக்கேன். வராக சுவாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் உள்ளேயே வராக சுவாமிக்குள்ளேயே விஸ்வக்சேனர் இருப்பார். அவர்கிட்ட பெருமாள்கிட்ட என்ன முறையிடுறோமோ அதை அவாகிட்டையும் முறையிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே லட்டு ஒருத்தருக்கு 1 ஃப்ரீயாக கொடுப்பா. அதையும் வாங்கிட்டு அன்னதானத்தில் எல்லாம் சாப்பிட்டு
அதுக்கப்புறம் வந்து தான் இங்கே நம்ம மொபைல் எடுத்தோம். மொபைல் எடுத்து தான் உங்களுக்கு இந்த வியூவை காமிச்சிட்ருக்கிறேன். லிபரலான கூட்டம் தான் இங்கெல்லாம். தரிசனத்துக்கு மட்டும்தான் ரொம்ப அதிக க்ரௌடு. கொப்பரை இங்கேயே 20 ருபீஸ்க்கு செல் பண்ணுறாங்க. அது க்யூவில் நின்று வாங்கிட்டு அந்த வழியாக மேலே போனோம் அப்படின்னா தெப்பக்குளம். தெப்பக்குளத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த சைடில் வராக சுவாமி இருப்பார். தெப்பக்குளத்தோட பேக் சைடு லட்டு வாங்கிட்டு திரும்ப வர வழி. தெப்பக்குளத்தில் புஷ்கரணியில் நீராடுறவங்க நீராடிட்டு வந்தால் இந்த பக்கமாக வராக சுவாமிக்கு கிட்டக்கே வரலாம். பயங்கர க்ரௌடு வராக சுவாமிக்கும். ஃபைனலாக நம்ம பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் கிளம்புறதுக்கு இந்த லொக்கேஷன் வந்தாச்சு. இதுக்கு பேர் சிஆர்ஓ சர்க்கிள். இந்த சிஆர்ஓ சர்க்கிள் வந்தோம் அப்படின்னா ஃப்ரீ பஸ்ஸஸ் நிறையா இருக்கும். இந்த ஃப்ரீ பஸ்ஸஸே நம்மளை தர்ஷன் ஸ்டாப்புக்கு கொண்டு போய் ட்ராப் பண்ணிச்சு நைட்டுன்றனால நான் உங்களுக்கு அந்த சிஆர்ஓ சர்க்கிளை காட்டல. இந்த இடம் தான் சிஆர்ஓ சர்க்கிள். இங்கே நீங்கள் ப்ரைவேட் ரூம்ஸும் எடுத்துக்கலாம். அதாவது நம்ம லாக்கர்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய மாதவன் நிலையம் பார்த்தோம் இல்லைங்களா, அது மாதிரி இங்கே ஃப்ரீயாக ரூம்ஸஸும் இருக்கும். ரூம்ஸும் இங்கே சிஆர்ஓ சர்க்கிளில் நீங்கள் அலோகேட் பண்ண இடத்துல ரூம்ஸஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். தர்ஷன்லாம் முடிச்சுட்டு வந்து ரூம் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு வித்தவுட் காஸ்ட்லேயே ரூம்ஸ் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். ஃப்ரீ பஸ்ஸஸும் இந்த இடத்துல அவைலபிலிட்டிஸாக இருக்கும். ஓம் நமோ நாராயணா. திருப்பதி வெங்கடாஜலபதியை பற்றின வீடியோஸ் தான் இது. இங்கேருந்து நம்ம திரும்ப அதே மாதிரி அன்ரிசர்வில் சபரி எக்ஸ்பிரஸில் நைட்டு திரும்பி ரிட்டன் ஆகிட்டோம். திருப்பதி போகிறவங்களுக்கு இந்த வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் நம்ம கோவில் போகிறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு வீடியோஸை நான் ஷேர் பண்ணுறேன். ஓம் நமோ நாராயணா.